அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு வேதியியல் பாடப்பிரிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், சேஞ்ச் அரௌண்ட் அஸ் அப்படின்றது. இதுல இருந்து கொஸ்டின் எப்படிலாம் வருது அப்படின்னா, இதெல்லாம் வேதியியல் மாற்றங்கள், இதெல்லாம் இயற்பியல் மாற்றங்கள், மீளும் மாற்றங்கள், மீளா மாற்றங்கள், இரும்பு துருப்பிடித்தல், வெள்ளிய கொஞ்சம் கருப்பாக மங்கி விடுதல், ஏதோ இதில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன ஆகுது அப்படின்ற விஷயங்களை தொகுத்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மாற்றம்னா என்னன்ற ஒரு பேசிக் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வே மாற்றம். ஒரு பொருள் வேற ஒரு மாற்றத்துக்கு மாறிடணும், வேற ஒரு நிலைக்கு. பொருளின் நிலைக்கும் இறுதி நிலைக்கும், அதாவது பொருளினுடைய இறுதி நிலைக்கும் ஆரம்ப நிலைக்கும் இடையே உள்ள குறிப்பிடத்தக்க வேறுபாடு தான் மாற்றம் அப்படின்றோம். அதுக்கு சிறந்த ஒரு உதாரணமா எடுத்துக்காட்டா எதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நீர் லிக்விடு திரவ நிலையில காணப்படுது, அதாவது இந்த இடத்துல திட நிலையில காணப்படுது சாலிட்ல. இது என்ன மாற்றத்துக்கு உட்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது திரவம் லிக்விடுக்கு வந்து மாற்றப்படுது. ஸோ இது மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இதை தொடங்கலாம். ஸோ மாற்றம் அப்படின்றது ஒரு பொருள் வேறு ஒரு பொருளாக மாறுறது. இந்த மாற்றம் வந்து எத்தனை வகைகளா பிரிக்கப்படுதுன்ற நிகழ்வுகளுக்கு முன்னாடி மாற்றம் என்பது எதை எதை சார்ந்தது இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இப்போ மாற்றங்கள் என்பது எதை பேஸ் பண்ணி அமையும் அப்படின்னா, ஒன்று வடிவம், இன்னொன்று நிறம், அதை எடுத்து பார்க்கும்போது வெப்பநிலை, இல்லைன்னா நிலை மற்றும் அதனுடைய இயல்பு போன்ற பண்புகளில் எந்த பண்புனாலும் சேஞ்சஸ் வந்து ஏற்படலாம். அப்படி ஏற்படக்கூடிய சேஞ்சஸை சிலதை நம்ம கண்ணால பார்க்க முடியும், சிலதை கண்ணால பார்க்க முடியாது. சம் சேஞ்சஸ் கேன் பி அப்சர்வ் வைல் சம் ஆர் நாட் பாசிபிள் டு நோட்டீஸ். சிலதை மட்டும் நம்ம கண்களால வந்து நம்முடைய வெற்று கண்களால பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, சிலதை பார்ப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படாது. ஸோ அதனுடைய வகைகளை நம்ம பார்க்கலாம். மாற்றத்தினுடைய வகைகள் பேசிக்கா ஒரு 5 விதமான வகைகளா நம்ம பார்க்கிறோம். மாற்றத்தினுடைய வகைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது, நம்பர் 1 மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள். ரொம்ப ஸ்லோவா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கக்கூடிய மாற்றங்களா இருக்கலாம். இல்ல மீளா மாற்றங்கள், ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இயற்பியல் மாற்றங்கள் மற்றும் வேதியியல் மாற்றங்கள், 2 விதமான மாற்றங்களை வந்து கொடுக்கலாம். 4வது வகை விரும்பத்தக்க மாற்றங்கள், விரும்பத்தகாத மாற்றங்கள். அதுக்கடுத்து 5வது கடைசியா இயற்கையான மாற்றங்கள், மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயற்கையான மாற்றங்கள். ஸோ மாற்றங்களை தொகுத்து 5 வகைகளா வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு வகைகளும் என்னென்ன, அதுல நம்மளுடைய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்களை நம்ம தெளிவா ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, மெதுவான மாற்றம். மெதுவான மாற்றம்னாலே நம்ம அதுலேயே நமக்கு தெரியுது, ரொம்ப ஸ்லோவா நடைபெறக்கூடியது. அது சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதம், சில ஆண்டுகள் கூட ஆகலாம். அப்ப அதுதான் சில மாற்றங்கள் நீங்கள அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. அது எது மாதிரியா இருக்கலாம், மணிகளா, அதாவது நேரங்களா இருக்கலாம், நாட்களா இருக்கலாம், சில மாதங்களா இருக்கலாம், சில ஆண்டுகளா இருக்கலாம். இவை மெதுவான மாற்றங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மெதுவான மாற்றங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மனிதனுடைய இல்ல உயிரினத்தினுடைய நகங்கள் கொண்ட உயிரினங்களுடைய நகங்கள் வளரக்கூடியது, அதையடுத்து தலைமுடி வந்து வளரக்கூடியது. அதையடுத்து பார்க்கும்பொழுது ஒரு செடி உருவாவதற்கு விதையிலிருந்து அது எப்படி வேறு ஊன்றி முளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் ஆகுது. இதெல்லாம் பார்க்கும்போது மெதுவான மாற்றத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து பார்க்கப்படுது. அதுக்கடுத்து ஃபாஸ்ட் சேஞ்சஸ், வேகமாக நடைபெறும் மாற்றங்கள். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். சில மாற்றங்கள் நீங்கள குறைந்த அளவு நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. எடுத்துக்காட்டு நொடிகளா இருக்கலாம், இல்ல சில நிமிடங்களா இருக்கலாம். இது மாதிரி நொடிகளாகவும் சில நிமிடங்களில் நடைபெறும் மாற்றங்கள் வந்து வேகமான மாற்றங்கள் அப்படின்றோம்.
அதுக்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பலூன் வந்து வெடிக்கிறது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், கிளாஸ் துண்டாகிறது, அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்கிறது, காகிதம் எரியுது. இது எல்லாமே பார்க்கும்போது வேகமாக நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்து மீள் மாற்றங்கள், ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஒரு விஷயம் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அந்த மாற்றம் வந்து மீள் மாற்றமா இருக்கக்கூடியதா, அந்த மாற்றங்கள் வந்து மீண்டும் பழைய நிலைமைக்கே மாறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அது அந்த இடத்துல சில மாற்றங்கள் நிகழும் போது மாற்றம் அடைந்த பொருட்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்ப முடிந்தால் அவை மீள் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மாற்றம் வந்து அகைன் பழைய நிலைமைக்கு திரும்பிடணும். எடுத்துக்காட்டாக தொட்டாசினிங்கி தாவரம், சரிங்களா, தொடரும் அப்படின்னா அதை வந்து பொட்டானிக்கல் நேம் என்ன சொல்லும், மைமோசா ஹிஸ்டலிட்டிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த தாவரம் தொட்டு தன்னுடைய தன்மை, அதனுடைய இலைகள் ஃபுல்லாமே வாடினது போல் சுருக்கமடைந்து சில நிமிடங்கள்ல என்ன ஆயிடும், மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்து மாற்றம் அடையும். அதுக்கு வந்து சிறந்த உதாரணமா சொல்லப்படுது. அதை எடுத்து பார்க்கும்பொழுது ரப்பர் இழுத்து மறுபடியும் விடப்பட்டா பழைய நிலைமைக்கு போகக்கூடியது. அடுத்து உருகும் பனிக்கட்டி பார்க்கும்பொழுது உருகிட்டு மீண்டும் திரவ நிலைக்கு போயிடும். திரவ நிலையை உருகும் போது மறுபடியும் தன்னுடைய அந்த பழைய திடநிலைக்கு வந்து மாறிடும். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது மீள் வினைக்கு வந்து மீள் மாற்றத்துக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து ரிவர்சபிள் சேஞ்சஸ் முடிஞ்சு இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் நம்ம பார்க்கிறோம். மீளா மாற்றம், சில மாற்றங்கள் நிகழும் போது மாற்றம் அடைந்த பொருட்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது. அதாவது மீண்டும் ஆரம்ப நிலை பொருட்களை பெற முடியாது. அவ்வகை மாற்றம் மீளா மாற்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு தடவை சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு வராது, அவ்வளவுதான். அதுக்கு புத்தகத்தில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. புத்தகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்த்தலாம். என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் மில்க் வந்து கர்டா மாறுறது, பால் தயிரா மாறிடுச்சுன்னா என்ன பண்ணாலும் மீண்டும் அந்த தயிரை பாலாம மாற்ற முடியாது. அதை எடுத்து பார்க்கும்பொழுது செரிக்கப்பட்ட உணவு செரிமானம் அடைந்த பிறகு மீண்டும் உணவாக மாறாது. அதை எடுத்து பார்க்கும்பொழுது அந்த புளித்த இட்லி மாவா இருக்கலாம், அந்த எண்ணெய் அந்த மாவு வந்து புளித்திட்ட பிறகு தோசை அல்லது இட்லி சுடுவதற்குண்டான பக்குவம் அடைந்துட்ட பிறகு மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்து ஒரு அரைத்த வைக்கப்பட்ட ஒரு கலவையாக மாற்ற இயலாது. ஸோ இது போல மாற இயலாத கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸா நம்ம பார்க்கிறோம். அடுத்து பிசிக்கல் சேஞ்ச், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம் வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கூற்றுல வந்து அதிகப்படியாக கேட்கறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். பிசிக்கல் சேஞ்ச்னா என்ன, புதிய பொருள் உருவாகுமா உருவாகாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புதிய பொருள் உருவாகாது. ஸோ அதை பத்தி முழுமையா பார்க்கலாம். இயற்பியல் மாற்றம் என்பது ஒரு தற்காலிக மாற்றம் ஆகும், ஒரு டெம்பரரியா இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ். பொருளின் வேதியியல் இயல்பு மாறாமல் அதன் இயற்பியல் பண்புகளில் மட்டுமே மாற்றங்களை நிகழ்வது என்னது இயற்பியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுல இந்த ரெக்கல் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல புதிய பொருட்கள் கம்பல்சரி வந்து உருவாகாது, சரிங்களா. அப்படி இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம், உருகக்கூடிய பனிக்கட்டி சொல்லலாம். அதை எடுத்து பார்க்கும்பொழுது சர்க்கரை வந்து கரைசல் ஆகக்கூடியது, அதாவது அந்த சர்க்கரை கரைசலை வந்து மறுபடியும் கரைசல் ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரப்பர் வளையத்தினை இழுத்தல், இது வந்து பிசிக்கல் சேஞ்ச். புதுசா ஒரு பொருள் மாறாது, ஆனா மாறும். இது எல்லாமே பார்க்கும்போது தற்காலிகமான மாற்றம், அவ்வளவுதான். அதுக்கடுத்து வேதியியல் மாற்றத்தை பத்தி பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கூடுதலான தகவல் நமக்கு புரியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு மாற்றத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வந்து குறிப்பிடப்படுது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐஸ் வந்து வாட்டரா மாறுது ஹீட்டிங்கால, அதை வந்து மெல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சதுதான். பனிக்கட்டியை வந்து வெப்பப்படுத்தும் போது என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உருகுதல் அப்படின்ற அந்த மாற்றம். நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றுதலுக்கு வந்து ஆவியாகுதல். நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல் வந்து ஆவி சுருங்குதல். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. கடைசியா இருக்கக்கூடியது நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுவது, உறைதல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்த ஆவி சுருங்குதல் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினா மீதியெல்லாம் நம்ம பேக்ரவுண்ட் நாலேஜ்ல அடிச்சுட்டு போயிடலாம். சரி, இந்த வாட்டரை பத்தி ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல பார்க்கும்பொழுது
புத்தகத்துல பாக்ஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து இதை கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நீர் ஒரு பொது கரைப்பான், அது பெரும்பாலான பொருட்களை வந்து கரைக்கும். சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீரை பொது கரைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தன் வெப்ப ஏற்பு திறன் வந்து அதிகமா இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதற்கு அதனை தொடர்ந்து கெமிக்கல் சேஞ்சஸை நம்ம பார்க்குறோம். வேதியியல் மாற்றங்கள், பொருட்களுடைய வேதி பண்புகளுடைய மாற்றம் ஏற்பட்டால் அது வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. வேதி பண்புகள்ல எதனா ஒரு கெமிக்கல் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எதனா ஒரு சேஞ்சஸ் ஏற்படுதுன்னா அது வந்து என்னன்னு சொல்றோம், நம்ம வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த வேதியியல் மாற்றங்கள்ல புதிய பொருள் கம்பல்சரி தோன்றும். கெமிக்கல் சேஞ்சஸ்ல என்ன ஏற்படும், புதிய பொருட்களை வந்து உண்டாக்கும். அது எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மரம் எரிதல், சோளம் புரிதல், அதுக்கப்புறம் வெள்ளி ஆபரணங்கள் வந்து கருமையாக மாறுதல், இரும்பு துருப்பிடித்தல், இது எல்லாமே பார்க்கும் பொழுது என்ன மாற்றத்திற்கு உண்டான உதாரணங்களா பார்க்கப்படுது அப்படின்னா வேதி மாற்றங்கள். அதாவது அந்த இடத்துல அந்த சோளம் புரிதல், அதை எடுத்து பார்க்கும் பொழுது வெள்ளி வந்து கருமையாகுதல், கட்டை வந்து எரிதல், அதை எடுத்து பார்க்கும்போது இரும்பு துருப்பிடித்தல், இது எல்லாமே புதிய பொருட்கள். அப்படி இருந்த பொருட்கள் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டா அப்படின்ற மாதிரியான வேற பொருட்களை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது எல்லாமே கெமிக்கல் சேஞ்சஸ்ல வந்து இடம்பெறும். ரெண்டுத்தையுமே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம். அதாவது வெண்ணெய் வந்து உருகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அது வந்து இயற்பியல் மாற்றம். அதுவே ஆணி வந்து துருப்பிடிக்குது அப்படின்னும் போது வேதியியல் மாற்றம், புதிய பொருள் ஏற்படுது. அதடுத்து ரொட்டி மாவு ரொட்டியா மாறுது, பிரெட்டா மாறுது அப்படின்னா வேதியியல் மாற்றம். மீண்டும் அது மாதிரி சேஞ்சஸ் ஆகாது, புதிய பொருளா மாறுது. அதே போல மெல்டிங், ஐஸ் கட்டியா இருக்கிறது மெல்ட் ஆகுது அப்படின்னும் போது அது இயற்பியல் மாற்றங்கள். அதாவது ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்றது இயற்பியல் மாற்றங்கள். பொதுப்படியா ரெக்கவர் பண்ண முடியாது, புதிய பொருள் உருவாக்கும், அது புதிய பொருள் உருவாக்காது. எவ்வளவுதான், இது மட்டும் தெளிவா மைண்ட்ல செட் பண்ணீங்கன்னா போதுமானதா இருக்கும். இயற்பியல் மாற்றங்கள், இயற்பியல் மாற்றங்கள் என்ன, வேதியியல் மாற்றங்கள் என்னன்ற விஷயத்த தொகுத்து ஒரு டேபிள் காலமா கொடுத்துருக்கோம். ஸோ அதை பத்தி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பார்த்ததுல இருந்து என்னென்ன புதிய பொருட்கள் உருவாகாது, இதுல புதிய பொருள் உருவாகும். வேதியியல் மாற்றம் ஏற்படாது, கெமிக்கல் அந்த ஒரு கேரக்டர்ஸ்ல எந்த விதமான மாற்றம் ஏற்படும், இது கம்பல்சரி மாற்றம் ஏற்படும். இது ஒரு தற்காலிகமான மாற்றம், இது நிரந்தரமான மாற்றம். ஒரு தடவை மாறிட்டா மாறிட்டது தான். அதோட பார்க்கும்போது இது ஒரு மீள் வினை, மறுபடியும் ரிவர்சபிள் ஆகும். இது இர்ரிவர்சபிள். இது ரெண்டுத்துக்கும் தெளிவுபடுத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப எளிமையானதா இருக்கும். இது வந்து புதிய பொருள் உருவாகும், எது மீள் வினையை ஏற்படுத்தும், எது மீளா வினையை ஏற்படுத்தும், எது தற்காலிகமானது, எது நிரந்தரமானது, இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோம்னா ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து விரும்பத்தக்க மாற்றங்கள். விரும்பத்தக்க மாற்றங்கள்னா என்ன, விரும்பத்தகாத மாற்றங்கள் என்னன்ற விஷயத்த நம்ம பார்க்குறோம். சுற்றுச்சூழலுக்கு பயன் தரும் அல்லது சுற்றுச்சூழலை பாதிக்காத நம்மில் விரும்பப்படும் மாற்றங்கள் விரும்பத்தக்க மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கு எக்ஸாம்பிளா பார்க்கும்போது கனி வந்து காய் வந்து கனியாக மாறுதல், அதை எடுத்து பார்க்கும்போது பால் வந்து தயிராக மாறுதல், இது எல்லாமே பார்க்கும்பொழுது ஒரு விரும்பத்தக்க மாற்றமா வந்து பார்க்கப்படுது. தாவரம் வளரக்கூடிய தாவரங்கள் வளருதல், தாவரம் வளருதலால நமக்கு வந்து ஆக்சிஜன்ல இருந்து, உணவுப் பொருட்கள் இருந்து, நிழல்ல இருந்து எல்லாமே கிடைக்குது. இது எல்லாமே விரும்பக்கூடிய ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து உணவு சமைத்தல், இது எல்லாமே விரும்பக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்க்குறோம். அடுத்து விரும்பத்தகாத மாற்றங்கள். விரும்பத்தகாத மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சுற்றுச்சூழலுக்கு பயன் தராது, தீங்கு விளைவிக்கக்கூடிய, நம்மால் விரும்பப்படாத மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம ஜஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் நாலேஜில் தெரிஞ்சு வச்சிங்கன்னா போதுமானது. அப்போ என்னது, காடுகள் அழிதல், அது வந்து ஃபயராலேயோ இல்லை பேரிடராலேயோ எதனாலேயோ ஒன்று அழியுதல், பழம் வந்து அழுகுதல், இரும்பு துருப்பிடித்தல், இது எல்லாமே பார்க்கும்பொழுது நம்ம விரும்பத்தகாத மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா, ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடியதாகவும், அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது மனிதனால் விரும்பத்தகாத ஒரு மாற்றங்கள், இது எல்லாமே பார்க்கும்பொழுது அயன் ரெஸ்ட் ஆகிறதுலேருந்து ஃபுட்டு வந்து ஃபாயில் ஆகுறது எல்லாமே பார்க்கும்பொழுது விரும்பத்தகாத மாற்றங்களாக பார்க்கப்படுது. அடுத்து நேச்சுரல் சேஞ்சஸ். இயற்கையான மாற்றங்கள்னா என்னன்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இயற்கையான மாற்றங்கள், அப்ப இயற்கையான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இயல்பா நடைபெறக்கூடியது, மழை பெய்யுதல், அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த புவியை கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதை பத்தி பார்க்கலாம்.
இயற்கையில் தானாக நிகழும் மனித கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட மாற்றங்கள் வந்து இயற்கையான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுல எல்லாத்துலயுமே எக்ஸாம்பிள் தான் மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். புவியினுடைய சுழற்சி, மழை பெய்தல், அமாவாசை முதல் பௌர்ணமி வரை நிலவினுடைய வெவ்வேறு நிலைகள். சரிங்களா? அப்போ அமாவாசைனா நிலவே இருக்காது, அதுல இருந்து ஒவ்வொரு நிலமா, அதாவது நிலையா மாறுறது, சுழற்சி, அதாவது மழை பெய்தல், இது எல்லாமே பார்க்கும்போது இயற்கையான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை வந்து மனிதனால கட்டுப்படுத்தலாம் முடியாது. அதடுத்து மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது செயற்கையான மாற்றங்கள் அப்படின்னு சொல்றது என்னன்னா, மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்காக ஏற்படுத்தும் மாற்றங்கள் மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இல்ல அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லப்படுது, செயற்கையான மாற்றங்கள் எனப்படும். இத்தகைய மாற்றங்கள் தனிச்சையாக நிகழாது. இந்த பாயிண்ட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தனிச்சையா வந்து நிகழாது. இதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, சமைத்தல சொல்லலாம், காடுகளை வந்து அழித்தல சொல்லலாம், பயிரிடுதல சொல்லலாம், கட்டிடம் கட்டுதல சொல்லலாம். இது எல்லாமே பார்க்கும்போது என்னது, மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அல்லது செயற்கையான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. இதுல இருந்து இன்னும் கொஞ்சம், இதெல்லாம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பேசிக்கு, இதுல இருந்து கொஞ்சம் டெப்தா நம்ம போவோம், கொஞ்சம் பார்த்துக்கலாம். திண்மம், திரவம், வாயுக்கள் மீது வெப்பம் வந்து என்னென்ன விளைவை ஏற்படுத்துதுன்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் ஹீட் அகைன் அண்ட் ஹீட் லாஸ். சரி, பார்க்கலாம். வெப்பம் அதிகரித்தல் மற்றும் வெப்பம் குறைவதால் பொருட்கள் ஏற்படக்கூடிய என்னென்ன விளைவுகள் இருக்கு. நம்பர் 1, வெப்பம் அதிகரித்தாலோ குளிர்வதாலோ, ஒன்று உருகுதல், அடுத்து பார்க்கும் பொழுது கொதித்தல், உறைதல், குளிர்தல், இதெல்லாம் ஏற்படலாம். அதுதான் மெல்டிங் ஏற்படலாம், பாயிலிங் ஏற்படலாம், ஃப்ரீசிங் ஏற்படலாம், இதெல்லாம் விஷயங்கள்லாம் ஏற்படலாம். இன்னொன்று விரிவடைதலோ அல்லது சுருங்குதலோ ஏற்படலாம். இப்போ திடமான பொருள் இருக்குது அப்படின்னா வெப்பத்தால விரிவடைதல், வெப்பத்தால சுருங்குதல் அப்படின்ற விஷயங்கள். இப்போ தண்டவாளங்களை கூட சொல்லலாம், நீள் விரிவு மாற்றங்கள், நீள் மாற்றங்கள், வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம். அதுக்கடுத்து இந்த மெல்டிங், பாயிலிங், ஃப்ரீசிங், இந்த ஒரு விஷயத்தால் ஏற்படக்கூடியது. இந்நிகழ்வில் நிலை மாற்றம் ஏற்படும். இந்த விஷயத்தால் என்னென்ன மாற்றம் ஏற்படும்? மேற்கொண்ட 1, 2, 3 மற்றும் 4, இந்த 4 நிகழ்வுகளின் போது என்ன ஏற்படும்? நிலை மாற்றம் ஏற்படும். அதுக்கடுத்து விரிவடைதாலோ சுருங்குதாலோ என்ன ஏற்படும்? நிகழ்வில் பருமன் மாறலாம், நிறை மாறாது. அதனுடைய பருமன் வந்து மாறும், ஆனா நிறை மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. வால்யூம் வந்து சேஞ்சஸ் இருக்கலாம். சரிங்களா? சேஞ்சஸ் வந்து ஏற்படலாம். இதுல வந்து வால்யூம் சேஞ்சஸ் இருக்கலாம், பட் மாஸ் வந்து கம்பல்சரி எந்த விதமான சேஞ்சஸும் ஏற்படுத்தாது. ஸோ இதுல இருந்து வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை நோட் பண்ணிக்கலாம். என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், என்ன சேஞ்சஸ் ஏற்படாது அப்படின்ற விஷயங்களை பைலிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம். இதனை தொடர்ந்து கிறிஸ்டலைசேஷன், அதாவது படிகமாக்குதல் அப்படின்ற ஒரு முறை. இந்த படிகமாக்குதல்ன்ற முறையும் ஒரு இயற்பியல் முறை தான். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, படிகமாக்குதல் மூலம் கரைந்த நிலையில் உள்ள மாசுக்களை நீக்க முடியும். ஒரு கரைசல் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த கரைசல் இருக்கக்கூடிய மாசுக்களை கரைஞ்சிருக்கக்கூடியதை கூட நீக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பொருந்தியதுதான் இந்த படிகமாக்குதல் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம சூடான செறிந்த கரைசலில் இருந்து படிகங்களை பெறும் முறைக்கு படிகமாக்குதல். அதாவது ஒரு கரைசலை குறிப்பிட்ட வெப்பநிலையில வெப்பப்படுத்தும் போது அந்த வெப்பநிலையில கிட்டத்தட்ட அதை சரியான முறையில நம்ம அந்த படிகத்தை பெறுவதற்காக அதை குளிர்விக்கப்படும் பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரங்கள் குளிர்விக்கப்படும் பொழுது நமக்கு தேவையான படிகங்கள் திண்ம நிலையில கிடைக்கும். அதை நம்ம ஒரு சின்ன ஒரு காணொளி மூலமாக அதை நம்ம பார்க்கலாம். நம்ம தேவை அப்படின்ற மாசுக்களை நீக்குவதற்காகவோ அல்லது எந்த ஒரு பொருள் நமக்கு படிகமாக தேவைப்படுதோ அந்த பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில நம்ம தொடர்ச்சியா வெப்பப்படுத்துறோம் வேதியியல் முறைப்படி. சரிங்களா? அப்போ CuSO4 இருக்கக்கூடியது அது மட்டும் நமக்கு தேவைப்படுது. அந்த தேவைப்படக்கூடியதை மட்டுமே நம்ம படிகமா பெறணும். அப்ப படிகமா பெறக்கூடிய இந்த ஒரு சூழல் எத்தகைய ஒரு வெப்பநிலைக்கு உட்படுத்தப்பட்டு நம்ம குளிர்விக்கப்படுறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஒரு மரக்கட்டையிலான ஒரு நூலை வந்து திருட நம்ம கொடுத்து, ஒரு கண்ணாடி டம்ளரா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அதுல நம்ம எடுத்து
இதுல தேவைன்ற அளவுல அதை வெப்பப்படுத்தினத இதை முழுமையா நிரப்பப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 12 மணி நேரங்கள் அதை எந்த விதமான தொந்தரவும் இல்லாம குளிர்விக்கப்படும் பொழுது நமக்கு அந்த கரைசல்ல கலந்திருக்கக்கூடிய ஒரு தூய்மையான படிகமாக CuSO4 அப்படின்ற படிகம் படிக நிலையில நமக்கு கிடைக்கப்படுது. சரிங்களா? கிறிஸ்டலா கிடைக்கப்படுது. ஸோ இதுதான் படிகமாக்குதல். படிகமாக்குதல்னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. இதுக்கடுத்து 16ஆம் நூற்றாண்டுலே பார்க்கும் பொழுது இந்த இரும்பு துருப்பிடிக்காம இருக்கக்கூடிய டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கிறதாகவும் அது எந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு வினாக்களை நம்ம பார்க்கணும். டெல்லியில் உள்ள குதுப்பினார் வளாகத்தில் 1600 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஒரு இரும்பு தூண் காணப்படுது. இவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்தும் எந்த கூரையும் இன்றி புறவெளியில் உள்ள அந்த இரும்பு தூண் துரும் பிடிக்கவில்லை. அப்போ துரும் பிடிக்கல அப்படின்னா துரும் பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. இதுல இருந்து 11ஆம் நூற்றாண்டிலேயே துருப்பிடித்தலை தவிர்க்கும் உலோக தொழில்நுட்பத்தில் இந்திய அறிவியலாளர்கள் சிறந்து விளங்கினார் என்பது புலப்படுகிறது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா இரும்பு துரும்பிடிக்காத இருக்கிற டெக்னாலஜி 11ஆம் நூற்றாண்டிலேயே தெரிஞ்சிருக்குது. அப்ப இரும்பு துரும்பிடிக்காம இருக்கிறதுக்கு மேல என்ன கோட்டிங் கொடுக்குறாங்க, நாகம் முலாம் பூசுறாங்களா, என்ன பூசுறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். அந்த குதுப்பினார் வளாகத்துல இருக்கக்கூடிய அந்த தூண், இரும்பால செய்யப்பட்ட அந்த தூண் ஸ்டில்லும் இப்ப வரையுமே 1600 ஆண்டுகள் ஆகியுமே எந்த ஒரு துருப்பிடிக்காம இருக்கு அப்படின்னா என்ன டெக்னாலஜி பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி அந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். அப்போ இரும்பின் மீது குரோமியம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு குரோமியம் அல்லது துத்தநாகம் உலோகங்களை ஒரு படலமாக பூசுவதன் மூலமாக அது இரும்பு துரும்பிடித்தல நம்ம துரும்பிடிக்காம தடுக்கக்கூடிய ஒரு முறையா பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்னது நாகமுலாம் பூசுதல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த கால்வனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இரும்பு துருப்பிடித்தல், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இரும்பு துருப்பிடித்தல் ஆக்சிஜனேற்ற வினையா அல்லது ஆக்சிஜன் அந்த ஒடுக்க வினையா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜனேற்ற வினை, அதோடைய ஃபார்முலா என்னன்னா ஃபெர்ரஸ் கூட ஆக்சிஜன் அது சேரும் பொழுதுதான் நமக்கு இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடைபெறுது. அப்போ ஆக்சிஜனேற்ற வினை, ஆக்சிஜன் ஒடுக்கமா ஆக்சிஜன் ஏற்றமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆக்சிஜனேற்ற வினைகள். அதையடுத்து நொதித்தல் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். நொதித்தல், இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நொதித்தல்ல நல்லா கவனிக்கணும், ஈஸ்ட் மற்றும் சில வகை பாக்டீரியாக்களினால் சர்க்கரை கரைசலினை ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றும் நிகழ்விற்கு நொதித்தல்னு சொல்றாங்க. அதாவது ஈஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா சில வகையான பாக்டீரியா இருக்கலாம். ஒண்ணு அந்த சர்க்கரை கரைசல ஆல்கஹாலாக மாத்தலாம், இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடா மாத்தலாம். இந்த 2 விதமான நிகழ்வு, அதுதான் இந்த ஈஸ்ட் 2 விதமான நிகழ்வா மாற்றக்கூடியதான் நொதித்தல் அப்படின்னு சொல்றாங்க. நொதித்தலை யாரு கண்டுபிடிச்சாங்கன்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இந்த அறிஞர் தான் லூயி பாஸ்டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிஞர் தான் ஃபர்ஸ்ட் இவரு நுண்ணுயிராளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் முதல்ல நொதித்தல் அப்படின்ற நிகழ்வு விவரித்தவர். அதை பத்தின முழுமையான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து அதை டிஸ்கிரைப் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பெருமை இவரை தான் சாரும். காற்றற்ற சூழலில் ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரியின் முன்னிலையில் நிகழும் செயல் நொதித்தல் என்று கூறினார். காற்றே இல்லாத சூழல்ல ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரில் அந்த முன்னிலையில் நடைபெறக்கூடிய ஒரு நடைமுறை, அந்த நிகழ்வு நொதித்தல் அப்படின்றாங்க. இவர் இது மட்டும் கண்டுபிடிக்கல, ரேபிஸ் வெறிநாய் கடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வெறிநாய் கடிக்கு மருத்துவத்தை ஃபர்ஸ்ட் கண்டறிந்ததும் இவர் தான். ரேபிஸ் அப்படின்ற நாய் கடித்தாலும் மட்டும் ஏற்படுறது கிடையாது, குரங்கு பன்றி இது மாதிரி எது கடிச்சாலுமே அதனுடைய உமிழ்நீர்ல மனிதனுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய நோய் தான் இந்த ரேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உண்டான சிகிச்சை முறைகளை கண்டறிந்தவர் இந்த லூயி பாஸ்டர். 1822 முதற்கொண்டு 1895 அந்த இன்பிட்வீனான பீரியட்ல பிரெஞ்சு வேதியியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அதுக்கடுத்து இந்த நொதித்தலை பத்தின இன்னொரு கூடுதலான தகவல்,
எந்த ஒரு பொருள் வேதி வினையில் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் வேதி மாற்றத்தின் வேகத்தினை மற்றும் துரிதப்படுத்துமோ அப்பொருளுக்கு வினையூக்கி அப்படின்னு சொல்றோம். வினையூக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது எந்த கெமிக்கல் ரியாக்ஷனுமே ஏற்படுத்தக்கூடாது, ஆனா அந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணணும். இப்போ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா சாப்பிட்டு கொண்டிருக்க நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஜீரணமா இருக்காது, அதுக்கு எதனா ஓமபானமோ இது மாதிரி எதனா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதோ ஒன்று குடிச்சு இன்னும் அது மாதிரி இந்த காலகட்டத்திலலாம் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா, அது மாதிரி குடிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த செரித்தல் அப்படின்ற நிகழ்வை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி விடுது இல்லைங்களா. ஸோ இதே மாதிரியான ஒரு செயல்முறை தான் என்னன்னு சொல்றாங்க, வினையூக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக சர்க்கரையின் நொதித்தலில் ஈஸ்டில் உள்ள நொதிகள் வினையூக்கியாக செயல்படும். அப்போ சர்க்கரை அந்த இதுல பார்க்கும்பொழுது இந்த ஈஸ்ட் அப்படின்ற இதுல இருக்கக்கூடிய நொதிகள் வந்து வினை ஊக்கியா வந்து செயல்படும். அப்படி வினை ஊக்கியா செயல்படும் பொழுதுதான் இந்த சர்க்கரை கரைசல்ல ஈஸ்ட் செயல்படும் போது ஒன்று கார்பன் டை ஆக்சைடா கிடைக்கும், இல்லைன்னா ஆல்கஹாலா கிடைக்கும்ன்ற விஷயங்கள் நம்ம முன்னரே நம்ம பார்த்தோம் ஸ்லைட்ல. இதுக்கு அடுத்து இந்த வெப்ப உமிழ் மாற்றம், அதாவது வெப்ப மாற்றத்தால் ஏற்படக்கூடியது. ஐஸ் கட்டி பார்க்கும்பொழுது உருகிறது, அது ஆவியாகக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு. சரிங்களா, வெப்ப உமிழ் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. வெப்ப ஏற்பு மாற்றம் அப்படின்னா வெப்பத்தை தனக்குள்ள ஏற்றுக்குன்னு மாற்றம் அடையுது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், வெப்பத்தை இதுக்குள்ள ஏற்றதாலதான் இது வந்து உருகுச்சு. வெப்ப உமிழ்னா வெப்பத்தை உமிழ்றது, வெப்பம் அதன் மூலமா வெளியேறக்கூடியது. அப்போ வெப்பம் வந்து நீராவி ஆகுது அப்படின்னும் போது அந்த ஆவியை டச் பண்ணும்போது வெப்பம் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு கான்செப்டுக்காக கொடுத்தது, புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக. நம்ம சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்கள்ல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன காரணிகளால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஃபர்ஸ்ட் பேசிக்கா இது ஒரு 4 டைப்ஸா பிரிக்கிறோம். அந்த நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன காரணிகளால் ஏற்படுது, அடுத்து உயிரினங்களால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, சுற்றுச்சூழல்ல என்னெல்லாம் மாற்றம் ஏற்படுது, இதை தவிர்த்து பிற விளைவுகள் என்னென்ன விளைவுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் இருக்கக்கூடிய மேஜரான இன்ஃபெக்டை மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த காரணிகள்ல ஃபர்ஸ்ட் இயல்பான நிலையை சேர்த்து வினைப்படுத்தல், அதுக்கப்புறம் வினைப்படு பொருள்களின் கரைசல், அதுக்கப்புறம் மின்சாரம், வெப்பம், ஒளி, வினைவேக மாற்று, இது எல்லாமே ஒரு ரியாக்ஷன் நடைபெறதுக்குள்ளான பேசிக்கான ஒரு காரணியா நம்ம பார்க்கிறோம் ஃபேக்டரா. அதுக்கடுத்து உயிரியல் மாற்றம். உயிரியல் மாற்றம் தான் உணவு கெட்டு போதல், மீன் மற்றும் இறைச்சி அழுகுதல், பழங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பழுப்பாக மாறுது, அதாவது பழம் வந்து காய் வந்து கனியா மாறுறது, இதெல்லாம் பார்க்கும்போது உயிரினங்கள மாற்றத்தை. சுற்றுச்சூழல மாற்றம், சுற்றுச்சூழல் மாசுபாடு, இரும்பு துருப்பிடித்தல், உலோகப் பொருட்கள் மங்குதல், அதாவது வெள்ளி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்கள் பார்க்கும்போது ஜஸ்ட் கருமையா மாறக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லலாம். பிற விளைவுகள் வெப்பம் உருவாகிறது, லைட் உருவாகிறது, பிரஷர் உருவாகிறது, அழுத்தம், ஒளி, இதெல்லாம் உருவாகக்கூடியது எல்லாமே நம்மை சுற்றி நிகழக்கூடிய முக்கியமான மாற்றங்கள். இதை பத்தி நம்ம விஷயங்களை நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். இதைதான் ஆங்கிலத்துல கொடுத்திருப்பேன். சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன ஃபேக்டர், பயாலஜிக்கலான எஃபெக்ட் என்ன, என்விரான்மெண்ட் எஃபெக்ட் என்ன, அதர் எஃபெக்ட் என்ன அப்படின்ற விஷயங்களை 1 by 1 நம்ம கொடுத்திருப்போம். சரி, அதுல இருக்கக்கூடியது வேதியியல் மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள், ஃபேக்டர் டிட்டர்மினிங் கெமிக்கல் சேஞ்சஸ், என்னென்னலாம் கெமிக்கல் சேஞ்சஸ ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேதியியல் மாற்றங்கள் அனைத்து விதமான சூழ்நிலைகளிலுமே நடைபெறாது. அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ன்றது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு என்விரான்மெண்ட், ஒரு முக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்தும் இருக்கும். அந்த அமைப்பு எல்லா நேரத்திலுமே ஏற்பட்டுடாது. அதே போல வேதிவினை நடைபெற சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள் வந்து தேவை. அதான் நம்ம இப்ப சொன்னது, என்னென்ன சூழ்நிலைகள்ல ஏற்படும், என்னென்ன சூழ்நிலைகள் வந்து அதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்பர் 1 இயல்பான நிலையில் வந்து சேர்தல், வினைப்படு பொருள்களில் கரைதல், மின்சாரம், வெப்பம், ஒளி, வினைவேக மாற்று, இது மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து ரெக்வயர்டா இருக்கு அப்படின்றது மாதிரி. இயல்பான நிலையில் சேர்தல் அப்படின்ற விஷயம், இயல்பான நிலைனா என்னது, பருப்பொருட்களுடைய 3 நிலைகள், திட, திர, வாயு, இந்த 3 நிலைகள்ல இயல்பா சேர்றது, அவ்வளவுதான். அதுல ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. அதான் வினைப்படு பொருள்கள். வினைப்படு பொருள்கள் அவற்றின் இயல்பான நிலைகளான திண்மம், திரவம், வாயு நிலைகளில் இருந்து வினை புரிவதையே இயல்பான நிலையில் சேர்தல் என்கிறோம். அவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சுக்கினா போதுமானது. பள்ளி பாட புத்தகத்துல பாக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
தீப்பெட்டியினுடைய தலைப்பகுதியில் என்ன இருக்கு, அதனுடைய உரசக்கூடிய பெட்டியில் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்ப தீக்குச்சியினுடைய தலைப்பகுதியில என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொட்டாசியம் குளோரைடு நம்பர் 1 அண்ட் ஆன்டிமனி ட்ரை சல்பைடு 3, அதாவது ட்ரை, சரிங்களா, ட்ரை சல்பைடு. இந்த 2 விதமான பொருட்கள் தான் அதனுடைய தலைப்பகுதியில் வந்து காணப்படுறதாகும். தீப்பெட்டியினுடைய பக்கவாட்டுல சிவப்பு பாஸ்பரஸ் வந்து உள்ளதா வந்து நமக்கு அனைவரும் அறிஞ்சது. இதை நம்ம கொஞ்சம் மைனூட்டா நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இரண்டாவது சூழல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வினைபடு பொருள்கள் கரைசல். வினைபடு பொருள்கள்ல கரைசல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா பாலையும் டிகாஷனும் நம்ம கலக்கும் பொழுது ஒரு புதுசான ஒரு ரியாக்ஷன் கிடைக்குது இல்லையா நமக்கு, அது டீயோ காஃபியோ. அதே போலதான் இரு வினைபடு பொருள்களை கரைசல் நிலையில் சேர்க்கும் பொழுது வேதிவினை நடைபெற்று அவை புதிய விளைபொருட்களை வந்து தோற்றுவிக்குது. சோ இந்த முறைக்கு வந்து வினைபடு பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதடுத்து சில்வர் நைட்ரேட் கரைசல். இது வந்து இந்த ரியாக்டன்ட் வந்து என்ன நிறத்துல மாறுது, என்னவா மாறுதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதை பத்தி பார்த்துக்கலாம். அப்போ சில்வர் நைட்ரேட் கரைசலை சோடியம் குளோரைடு கரைசலுடன் சேர்க்கும் பொழுது, அப்ப இது சில்வர் நைட்ரேடுனோ இது சோடியம் குளோரைடு கரைசல் ஞாபகம் வச்சுக்கலாம். சோடியம் குளோரைடு கரைசலுடன் சேர்க்கும் பொழுது வேதிவினை நிகழ்ந்து வெண்மையான சில்வர் குளோரைடு வீழ்படிவாக கிடைக்கும். சரிங்களா, வெண்மையான சில்வர் குளோரைடு வீழ்படிவும் நம்பர் 1. செகண்ட், சோடியம் நைட்ரேட் கரைசலும் கிடைக்கும். இந்த வீழ்படிவுல வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா வெண்மையான சில்வர் குளோரைடு வந்து வீழ்படிவா கிடைக்கும். அந்த கரைசல் அந்த அதுல இருக்கக்கூடிய திரவம் என்னவா இருக்குன்னா சோடியம் நைட்ரேட் கரைசல் வந்து கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கும் பொழுது இது கிடைக்கும். அப்போ இது வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து மின்சாரம். மின்சாரத்தின் மூலம் நடைபெறக்கூடிய ஒரு சில வேதி வினைகள் தொழிற்சாலைகளில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளது. இதெல்லாம் நம்ம எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி நம்ம செய்யறோமோ இதெல்லாமே பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுது. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. அது எக்ஸாம்பிளா நீரானது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மூலக்கூறுகளால் ஆனது. அந்த நீர் வந்து எதால ஆனது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கும். இதை நம்ம ஜஸ்ட் புரிதலுக்காக நோட் பண்ணிக்கலாம். சிறிதளவு சல்பூரிக் அமிலம் சேர்த்த நீரில் மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது, சரிங்களா, சல்பூரிக் அமிலம் இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்தை அந்த இருக்கக்கூடிய அந்த கரைசல்ல மின்சாரத்தை பாய்ச்சுறாங்க. அப்படி மின்சாரத்தை பாய்ச்சும் போது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வாயுக்கள் வெளியேறும். நல்லா மறுபடியும் ரிப்பீட் பண்ற, நல்லா தெளிவு புரிஞ்சுங்க. சிறிதளவு சல்பூரிக் அமிலம் சேர்த்த நீரில் மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது, சல்பூரிக் அமிலம் இருக்கக்கூடிய அந்த நீர்ல மின்சாரம் பாய்ச்சும் பொழுது எது வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ வெளியேறும். அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வெளியேறும். சோ இந்த ரியாக்ஷனை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்களை. அதுக்கடுத்து பிரைன். அதே போல பிரைன் எனப்படும் அடர் சோடியம் குளோரைடு கரைசல். அப்போ அடர் சோடியம் குளோரைடு கரைசலுக்கு பேர் என்னது? பிரைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிரைன் எனப்படும் அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்ந்து குளோரின் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்கள் வெளியேறுகிறது. அப்ப அந்த பிரைன் அப்படின்றக்கூடிய அந்த கரைசல்ல மின்சாரத்தை செலுத்தும் போது எதெல்லாம் வெளியேறுது அப்படின்ற விஷயங்களை கேட்பாங்க. பெருமளவு குளோரின் தயாரிக்க தொழிற்சாலைகளில் இம்முறை பயன்படுகிறது. அப்போ குளோரினை தயாரிக்கிறதுக்கு திஸ் மெத்தட் வந்து பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்து மின்னாற்பகுத்தல்.